வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எந்த பூச்செடி வளர்ப்பு பற்றினதும் இல்லை. நம்ம இப்போ 75வது வருட குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்க சமயத்தில் நம்மளுடைய தேசிய பறவை மயிலை பற்றின ஒரு சின்ன சின்ன தகவல்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயில் இனம் இப்போ வந்ததில்லை, சங்க காலம் தொட்டே மயில்கள் இருக்கிறதா நம்மளுடைய இலக்கியத்தில் ஆதாரங்கள் இருக்குது. நம்மளுடைய இதிகாசங்கள்லையும் கோயிலில் இருக்கிற சிற்பங்களையும் நம்ம பார்க்க முடியும். அதே சமயம் இந்து கடவுள்களோடையும் தொடர்புடையது மயில். மயிலை கல்வி கடவுளான சரஸ்வதிக்கு இணையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு உரிய வாகனமே மயில் வாகனம்தான். கிருஷ்ணர் கூட அவருக்கு ரொம்ப பிடித்த மயிலிறக தலையில் கிரீடத்துலையும் கையிலையும் எப்பவும் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். மயிலில் 2-3 இனங்கள் இருக்குது. நம்மளுடைய தேசிய பறவை இந்த ப்ளூ பீஃபவுல்னு சொல்லக்கூடிய இந்த நீல மயில் தான் நம்மளுடைய தேசிய பறவை. இதுதான் இலங்கை, இந்தியா இந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்குது. பச்சை மயில் இங்கே கொஞ்சம் ரேர் தான். பர்மா அந்த மாதிரி நாடுகளில் பச்சை மயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தேசிய பறவை மயிலை 1963ஆம் வருடம் இதே ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்மளுடைய தேசிய பறவையாக அறிவிச்சாங்க. ஏன்னா இதோடைய நிறங்களுக்காகவும் இதோடைய அழகுக்காகவும் நம்மளுடைய கலாச்சாரத்துடையும் இனத்தோடையும் ரொம்ப தொடர்புடையது இந்த மயில். மயில் தோகையில் இருக்கிற வெவ்வேறு வண்ணங்கள் நம்மளுடைய வெவ்வேறு இனங்களையும் மொழிகளையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இந்த ஆண் மயிலுக்கு தான் நீளமான தோகை இருக்கும். பெண் மயிலுக்கு நீண்ட தோகை கிடையாது. ரெண்டுக்குமே கொண்டை இருக்கும், ஆனால் தோகை பெண் மயிலுக்கு இல்லை. ஆண் மயிலுக்கு கழுத்து பக்கம் நல்ல நீல நிறமாக நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். பெண் மயிலுக்கு அந்த ஷைனிங் கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஆண் மயிலையும் பெண் மயிலையும் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆண் மயிலுக்கு அந்த தோகை முளைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட குஞ்சு பொரிச்சதுலேருந்து 3 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நிறத்தை வச்சே நம்ம ஆண் மயிலையும் பெண் மயிலையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆண் மயிலால் நல்ல வேகமாக பறக்க முடியும். பெண் மயிலால் தோகை அவ்வளோ நீளமாக இல்லாதனால பெரிய அளவில் பறக்க முடியாது. பறக்கும், ஆனால் கொஞ்சம் உயரம்தான் பறக்க முடியும். மயில்கள் மலைவாழ் இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு நல்ல காடுகள்லையும் இருக்கக்கூடியதுனாலும் இரவு நேரங்களில் அது கீழே தங்காது. குஞ்சு பொரிக்கிறது கீழே தான் குஞ்சு பொரிக்கும். ஆனால் தங்கும்போது இரவு நேரங்களில் மற்ற உயிரினங்களுக்கு பயந்து இந்த மாதிரி மரங்கள் மேலே தான் தூங்குமா. மயில்கள் தோகை விரித்து ஆடும்போது அதோடைய அழகே ரொம்ப தனியாக இருக்கும். நீண்ட தோகையுடைய மயில்களை கொண்டு அது கருமேகத்தை பார்த்தா ஆடும். அதே சமயம் தன்னுடைய பெண் மயிலை ஈர்க்கிறதுக்காகவும் இந்த மாதிரி தோகை விரித்து ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதோடைய சத்தம் அவ்வளவு இனிமையாக இருக்காது. நம்ம சின்ன குழந்தையில பாடங்களில் படிச்சிருப்போம், யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மயில் அகவும் சொல்லுவோம். மயில் அந்த அகவுறதுமே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக சத்தம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்குது பாருங்கள், இதான் மயில் அகவும் சத்தம். மயில் ஒரு அனைத்துண்ணி பறவை தான். அது ஆனால் மற்ற சில நாய், பூனை இதுகளெல்லாம் பார்த்தா பயப்படும். இப்போ ஒரு பூனை பார்த்தோன்னே எப்படி குதிச்சதுன்னு பார்த்தீங்களா? இது எல்லாமே நான் இந்த மயில் காமிக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய மயில் வரும். அது அப்போது நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் எல்லாமே. என்னதான் பூனை, நாய் இதெல்லாம் பார்த்தா பயந்தாலும் பாம்புகள் கூட சண்டையிடும் போது பாம்பை ஜெயிச்சு கண்டிப்பாக மயில் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ விஷமுள்ள கொடிய பாம்பை கூட கொல்ற சக்தி இருக்குது இந்த மயிலுக்கு. மயில்கள் ஒரு அனைத்துண்ணின்னு சொன்னேன் இல்லையா, புழு பூச்சிகள் எல்லாமே சாப்பிடும். அப்புறம் பழங்கள், மரங்களில் இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிடும். அப்புறம் தானியங்கள் சாப்பிடும். மயில்கள் மேக்சிமம் ஒரு கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்மயில் பெண்மயில் எல்லாம் கலந்தே தான் இருக்கும். மயில்கள் இரவு நேரங்களில் மரங்களில் தங்குனாலும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது நிலத்துல தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்மயில் ஒரே நேரத்தில் 3 to 6 குஞ்சுகள் வரைக்கும் பொரிக்கும்.
பொரித்த குஞ்சுகள்லாம் முதல் நாளே தன்னால் நடக்கவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கும் இரைகளை தன்னால் சாப்பிட்றதுக்கும் பழகி கொள்ளுமா. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மயில் வந்து ஒரு ஆண் மயில் தான். இன்னும் ஆனால் இதுக்கு வந்து தோகை வந்து ஃபுல்லாக முளைக்கல. 3 வருஷம் ஆன பிறகு தான் முளைக்கும்னு சொன்னேன் இல்லையா. அதோடைய இறகுகள் வந்து கிட்டத்தட்ட 200 தோகைகள் சேர்ந்து ஒன்றா கூடி தான் அவ்வளோ பெரிய மயில் தோகை இருக்குமா ஆண் மயிலுக்கு. மயில் தோகைகள் வந்து வீட்டில் இருந்தால் ஒரு செல்வ செழிப்புன்னு சொல்லி வாஸ்து குறிப்புகள் கூட சொல்லுது. ஆனால் அதுக்காக நம்ம வந்து மயில்களை வேட்டையாடவோ அதோட இறகுகளை பறிக்கிறதோ சட்டப்படி, இந்திய சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி இறகுகளுக்காக வேட்டையாடக்கூடாது. தன்னால் இப்படி மூவ் பண்ணும்போது செய்யும்போது இறகுகள் விழுந்தா அந்த மாதிரி இறகுகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய தேசிய பறவையான மயிலை எங்கே பார்த்தாலும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச தானியங்களும் சாப்பாடும் கொடுங்க. நம்மளுடைய தேசிய பறவையை பாதுகாக்கிறது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையாகும், நம்மளுடைய தேசிய கடமையும் கூட. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை நண்பர்களே.